பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். ஒரு நாள் தியான செய்தியில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த தலைப்பு தேவனின் விருப்பம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். லூக்கா 12:49. பலிகளே அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பாக்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். ஓசியா 6:6. கர்த்தராகிய நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். எசேக்கியேல் 33:11. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனின் விருப்பம் அப்படிங்கிற தலைப்பு மூலிமா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பேசின தலைப்புக்காக நன்றி. நம்ம ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர் இந்த பூமியில் ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டானா அவனை தண்டிக்கவோ அவனை அழிக்கவோ அப்படிங்கிற எண்ணம் ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. அவன் மனம் திரும்பணும், அந்த பாவத்தை விட்டு தன் வாயினால் அவன் அறிக்கையிட்டு மனம் திரும்பணும் அப்படிங்கிற நோக்கம்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த காரியம். அதே மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நம்ம தகன பலி செலுத்தக்கூடாது. நம்ம பலி செலுத்தினா இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், இந்த பலி செலுத்தினா அது சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. ஆண்டவருக்கு அது இஷ்டமே கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் இருந்து மனம் உருகி ஜெபிக்கணும். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம செய்த பாவங்களை நம்ம வாயினால் அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு நம்ம ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு. அதே மாதிரி நமக்கு யாராவது ஒரு பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு நம்ம பாவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க ஆப்போசிட்டாக அவங்களுக்கு நிற்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஆண்டவருக்கு பிடித்ததில்லை. ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டானா அவனை மன்னிச்சிருங்க, அவனை மன்னிச்சு விட்டுறணும். அந்த விஷயம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம மன்னிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அவங்களோடு பேசி அவங்கள மனம் திரும்ப ஆண்டவர் கட்டளையிடுவார். இந்த உடனே அவங்களுக்கு அவங்க செஞ்ச பாவத்துக்கு நம்ம சரி கட்டணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நன்றி நண்பர்களே. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தேவனின் விருப்பம் அப்படிங்கிற தலைப்பு மூலிமா நம்மளோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. பிரேஸ் தி லார்ட்.